மக்களே வணக்கம். நேற்று ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா வந்து ஈரான் மேலே 30 குண்டுகளை 3 டிஃப்ரெண்ட் ஏரியாவில் போட்டிருக்காங்க. பெருத்த சேதம் ஈரானுக்கு. ஸோ அந்த குண்டுகள் எப்படின்னா, அதாவது அணு ஆயுதங்களுக்கு அடுத்தாப்புல இருக்க லெவலில் அந்த அளவுக்கு ஒரு, அதாவது எப்படின்னா வான்வெளி தாக்குதல் இல்லாமல் சப்மரைன் கடற்கடியில இருந்துமே தாக்கியிருக்காங்க. இதுக்காக வந்து ஈரான் தக்க பதிலடி கொடுப்போம்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அடுத்து என்ன மாதிரி சூழ்நிலை ஆகும்னே நமக்கு தெரியல. 3ஆம் உலகப் போருக்கு உலகமே தயாராகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. நம்ம இந்த சோசியல் சயின்ஸ் புக்கில் எல்லாம் படிப்போம்ல, அமைதிக்காக இத்தனை கூட்டமைப்புகள் இருக்குது, உலக நாடுகள்லாம் சேர்ந்து சபை, அதாவது அந்த அமைதி கூட்டமைப்பை உருவாக்கி அவங்கெல்லாம் வந்து தீர்மானங்கள் கொண்டு வருவாங்க, ஐநா சபையெல்லாம் இருக்குது அப்படின்னா படிச்சிருப்போம். அதெல்லாம் சோசியல் புக்கோட அதோட பவர் போயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே சண்டை நடக்குது, நாடுகளுக்கு இடையே பதட்டமான சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ சொன்னாலும் கேட்டுக்குவாங்களாங்கிறதும் தெரியல. இன்னும் சூழ்நிலை மோசமாகிட்டு இருக்குது, பொருளாதார நிலைமை மோசமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகரிக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி பதட்டமாகும் போது தங்கம் விலை, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அதிகரிக்கும். பொருளாதார நிலைமை வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ தினம் தினம் வேலைக்கு போய் நம்ம இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்காக உலகப்போரே வர அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் வந்து சரியாகி அமைதியான வாழ்க்கையை உலகத்தில் இருக்க எல்லாருமே வாழணுங்கிறத என்னோட ஆசை. அமைதிக்காக நம்ம பிரார்த்திப்போம். நன்றி.